ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,633 ஓட்டுகள் வாங்கி நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கக்கூடிய நம்மளுடைய வினோத் அவர்கள் 31.69% இருந்துட்டு இருக்காரு. கானா வினோத் அவர்கள் நேற்றுக்கு வரைக்கும் 30.8% இருந்த கானா வினோத் இப்போ 1% அதிகமாகி 31.69% இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவருடைய கிராப் வேற லெவலில் எகிரிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட் வீக்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1,00,000 வாக்குகளை முதலிடத்தில் இருந்த ஆட்கள் வந்து கடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் ஆகும். ஆனால் இவர் 2 நாள் கூட ஆகலை, அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 57,988 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.26% இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலையும் ஒரு சூப்பர் பிளேயர், பக்காவான ஒரு பிளேயர், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்லவன் அப்படின்னா கண்டிப்பாக சபரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தார். பட் இப்போ எப்படி ஆயிட்டுறாரு அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,096 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.77% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய கேமை வேற மாதிரி தரமாக வந்து விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இந்த ப்ளே பாய் அப்படின்லாம் வந்து சொல்லுவார்ல, அந்த மாதிரி ப்ளே பாய், அதான் ப்ளேனா விளையாட்டு தானே, அந்த விளையாட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாப்புல, அது என்ன தான் போங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45,188 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.23% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்களுக்கும் செம்மையான வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். லிட்ரலாக ஒரு சூப்பரான வாக்குகள். சொல்லப்போனால் கமருதீனுக்கே டஃப் கொடுப்பாங்க போல, ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து வாங்கி சேகரிச்சிட்டு இருக்காங்க. கமருதீனுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 5,000 வாக்குகள் தான் வித்தியாசம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்தா 5வது பொசிஷனில் எப்ஜே வந்துட்டாப்ல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,015 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.25% இருந்துட்டு இருக்காங்க எப்ஜே அவர்கள். நான் தான் சொன்னல, எப்ஜே அப்படி தான் இருப்பான், கடைசி பொசிஷனில் இருப்பான், திடீர்னு பார்த்தா டக்குன்னு மேலே வந்துடுவான், அவனுக்கு வாக்குகள் வந்து குவிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அண்ட் அவருக்கு இப்போ வாக்குகள் குவியறதுக்கான ரீசன்ஸும் வந்து இருக்குது. பார்வதியை வந்து கதற விட்டுட்டுருக்காப்புல. ஸோ அதன் காரணமாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜி அவர்களுக்கு வாக்குகள் விழலாம். பட் இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து நடக்க போகுது. அந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது அவருக்கு இன்னும் அதிகமாகுமா ஓட்டிங்ஸ், இல்லைனா குறையுமான்னு சொல்லி. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் வியானா 22,638 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.13% இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். வியானா ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஒரு பொண்ணு, எப்படியெல்லாம் வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தது, டாப் 5க்குள்ளே வர வேண்டிய ஒரு பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு கேள்வி கேட்டு சொல்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வியானாவுடைய நிலைமையே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து வியானாவை தொடர்ந்து கடைசி பொசிஷனில் ரம்யா ஜோ வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,040 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.67% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோ ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. பட் அந்த எஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட்டிய பேர் வழி ஆகிய நம்ம ரம்யா ஜோ அவர்கள் ஒரு 4-5 நடனம் ஆடிருந்தால் கூட மக்கள் மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக வந்துருந்துருக்கும். ஆனால் அவங்க ஆடினாங்க சில ஆட்டங்கள், அந்த ஆட்டத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது போல் அப்படின்ற மாதிரி. அண்டு நானும் போய் யூடியூப்பெல்லாம் சர்ச் பண்ணி யாரா இந்த பொண்ணு ரம்யா ஜோன்றானுங்களே அப்படின்னு ஏன்னா வாக்குகள்லாம் பிச்சுன்னு போகும் மக்களே, செமையாக ஏறும். 50,000 வாக்குலாம் அசால்ட்டாக அடிப்பாங்க ரம்யா ஜோ, தெரியுங்களா. ஸோ அப்படிலாம் இருக்கும். கடைசி பொசிஷன் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சேஞ்ச் அவுட் ஆகிருக்கும், கடைசி நேரத்தில் சரியான வாக்குகள் குவிஞ்சிருக்கும். யாரா அப்படின்னு சொல்லி போய் யூடியூப்பில் தட்டி பார்த்தா நிலாக்கா இது அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொன்னால் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரோ. அதுவும் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம்
என்ன பண்ணுறது பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததே தப்பு. இதில் என்னென்னா கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? சீசன் ஆரம்பிக்கும் போது என்னடா இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகளை கொடுத்து வச்சுருக்கீங்க, என்னடா இது பிக் பாஸா இல்லை வேறு ஏதாவதாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருந்துச்சுல்ல. ஆனால் இப்போ என்னாச்சு, 60 நாளுக்கு மேலே தாண்டிடுச்சு. தாண்டினதுக்கப்புறம் நம்மளே என்ன யோசிக்கிறோம் சொல்லுங்கள்? அட விட்றா, சரி இதுலேருந்து யார் பெஸ்ட்டு அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆகிட்டோம் நம்ம. ஏன்னா ஐயோ நான் என்ன சொல்கிறேன், பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தேடலாம். இந்த ஒஸ்ட்டு இல்லை ஒஸ்ட்டில் பெஸ்ட்டு அப்படின்னு தேடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த வேலையை தான் இந்த சீசனில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒஸ்ட்டில் பெஸ்ட்டு தேடுற வேலையை. ஸோ அந்த விதத்தில் ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் எஃப்ஜே இருக்கான்ல, நான் வந்து முன்னாடியே சொன்னேன், அந்த ஆள் வந்து எப்படி பார்த்தாலும் ஓட்டிங்ஸை வாங்கிடுவான். ஸோ அதனால் அவன் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போக மாட்டான். அவன் டாப் 5 ஒரு டாப் 7க்குள்ளே வருவான் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் எட்ஜிலே உக்காந்து உள்ளர வந்துடுறான் அடுத்தடுத்த வாரங்களுக்கு. இப்போ அவனை எலிமினேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் வீக்லேயே எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்துருக்கலாம். எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆளாக தான் இருந்தான். இப்போ சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் அவுட் பண்ணுற மாதிரி பிரச்சனை தூக்கி வெளியே போட்டானுங்க. அது யாராலையும் நம்பவே முடியல, அந்தளவுக்கு கேவலமாக வந்துருக்கு. அண்டு வினோத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். வினோத் அவர்கள் வந்து 1 லட்சம் வாக்குகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மண்டே நைட் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்குது ஓட்டிங்ஸு. அடுத்த டியூஸ்டே நைட் ஒரு 11 மணி வரை வச்சுக்கோங்க, 24 மணி நேரம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ டேட்டா எடுத்தது. ஸோ டோட்டலாகவே மிச்சமாக என்ன சொல்கிறேன், 24 + ஒரு 12 எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 ஹவர்ஸ். ஓகேங்களா? 36 இல்லைனா ஒரு 40 ஹவர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். 40 ஹவர்ஸ்க்குள்ளே 1 லட்சம் வாக்குகளை வந்து அஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ வாங்கியிருக்காப்புல. அண்டு 31% வேறு மாதிரி ப்ரோ. இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து டாப் 5 இல்லை டாப் 2 வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, வாயும் கையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கம்முன்னு தான் இருந்து தொலைங்களாண்டா. நல்லா தானடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன தானடா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? எல்லாம் வர்றவன் முதல் கொண்டு சொல்கிறான் வினோத் அண்ணா நல்லா பண்ணுறாருன்னு. ஏன் ஆதிரி உள்ளர வந்து நான் வினோத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், அவனை என்னமோ நீங்கள் வந்து ஏதோ டைட்டில் வின்னர் அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாலாம் ஒத்துக்க முடியாது. அப்போ அதை வச்சாவது புரிஞ்சுக்கணும்ல. அப்போ நம்ம அந்த டைட்டில் வின் பண்ணுற லெவலுக்கு வந்து இருக்கோன்றதாவது புரியணும்ல, ஒரு ப்ராசஸ் பண்ணணும்ல. அதை விட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசுறது, நாக்க கடிக்கிறது, இல்லை எதனா உதட்ட இது பண்ணுறது, என்னது இதெல்லாம்? கடவுளே, அமைதியாக இருந்தாவே நீ டைட்டில் அடிச்சிடலாம். சும்மா இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி கேவலப்படுத்தினுங்காது. சரி இதை விடுங்க. அடுத்து பார்வதியை பற்றி சொல்லணுன்னா, அந்த பொண்ணு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் வீக்கில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணிச்சு, அதனால தான் நாமினேஷனில் வரல இந்த வாரம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்ன வாக்கு தெரியுமா? லாஸ்ட் வீக்கில் செமையான வாக்குகள், பயங்கரமாக ஓட்டிங்ஸ் வந்து விழுந்தது. அப்படியே பயங்கரமாக குவிய ஆரம்பிச்சது. வினோத் ஃபஸ்ட்டுனா, ரெண்டாவது பார்வதி, அப்படி வந்து விழுந்தது. ஆனால் இப்போது யோசிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கு. கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னம்மா பண்ணுங்கிறீங்க நீங்கள்? என்ன விளையாட்டு? ஐயோ என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல சாமி. சும்மா இருந்தாவே நீங்கள் ரன்னர் அப் ஆகிட்டு போயிடலாம். என்ன அட்லீஸ்ட் சரி ரன்னர் அப் ஆகிற அளவுக்கு தகுதி ஆகிட்டோம், நம்ம அடுத்ததாக வின்னர் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கும் பார்வதிக்கும் பெரிய அளவில் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவளை செய்கிறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம். நன்றி, வணக்கம்.